உங்களை இன்னைக்கு நீயா சிகரெட் குடிக்கலன்னா எனக்கு பாத்ரூம் வராது. நேத்து நான் டாக்டர் கிட்ட போனேன். அவர் உங்களை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொன்னாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆவற? மோஷன் வராதுன்னு சொன்னீங்கல, இப்ப பாருங்க. தள்ளடா. ஐயோ அம்மா. இங்கே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சேலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா ரசிக்க, என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல? போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க. நான் பண்ண தப்புக்கு அதை எதுக்கடி பலி கொடுக்கணும்? ஐயோ, முந்தா நாள் தான் நம்ம கொல்லையில மாதுளம்பழம் செடியை வச்சோம். நீங்க பாக்குறது பழம். பழம் தெரியும், நான் தரேன். மாதுளம்பழமா? வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மாதுளம்பழம் வாடா. என்னடா காலங்கத்தால சண்டை வர வச்சிட்ட? வாடா. வாடா. டேய் உட்காரு. என்னடா என்ன சீனு, இப்பதான் உனக்கு பொழுது விடுஞ்சுதா? என்ன அங்கிள், எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இன்னைக்கு என்னை ஏமாத்தி என் பையனை உன்கிட்ட கூட்டு போக முடியாது. ஓகே பாய். என்னங்க நம்ம பையன் பாத்தியா? ஆமா, ராம்பாபு எங்க? அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ராம்பாபு, அங்க என்ன சத்தம்? அம்மா நீ எத்த விட்டுரு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். யாரா அது எங்க வீட்டுல பாலப்படுது? எங்க நைனா எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா? ரொம்ப ஓவரா போறீங்க. வந்தா சுடுகாடுதான். என்னது உன் ஃப்ரெண்ட்ஸேவா? உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறா. நீ போமா, போய் விளையாடாமா? அவனை கெடுக்கிறதே நீதாண்டி. ஏய் சீனு, டேய், தினம் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஓகே? என்னட்ட சொல்ல போற? கட்டுறவன் பேட்ஸ்மேன், போடுறவன் பவுலர், போடுறவன் ஃபீல்டர். அதானே? டேய் நிறுத்துங்கடா. ஓகே. செக்ரட்டரி வீட்ல விழுந்தா 4, யூஎஸ் ஆன்டி வீட்ல விழுந்தா 6. ஓகேவா? ஓகே. ஓகேடா. ஓகே ஓகே ஓகே. ஏய் சிங்கி புடிங்க. ஐயோ. அவனே எவனடா? தங்க மாதிரி இந்த ஜன்னல் உடைஞ்சிருச்சே. யாரா அவன்? ஹலோ ஹலோ, சின்னங்களா? என்னங்க உங்க தம்பிக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதா? எத்தனை வாட்டி தான் சொல்றது? நீங்க உங்க தம்பி கடிக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சார், ஹலோ, என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றது நீங்க சொல்றது நான் கேட்க முடியாதுங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. கொஞ்சம் கேளு. உங்க பையனுக்கு புத்தி சொல்றீங்களா இல்ல நான் என்ன பண்ணவா? என்ன ஒண்ணு பேச மாட்டேன். சாரி ஆண்டி. அடே வாண்டு பையா, இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணாடி ஒஞ்சிச்சின்னு நினைச்சேன் ஆண்டி. பால். நீ எப்படா நல்லா கண்ணாடி உடைக்க கத்துக்க போற?
இந்த அப்படி அடிச்சா எப்பவுமே சிக்ஸர் அடிக்கணும், புடிச்சா பந்த நீங்க பதமா பிடிக்கணும். போடா. சூப்பர். ரவளி சாப்பாடு எடுத்து வை. சின்னு உங்க அப்பா வந்துட்டாரா? சீனு நீங்க வருவீங்கன்னு இது வரைக்கும் பார்த்து பார்த்து இப்பதான் போய் படுத்தான். நல்லா சாப்பிட்டு தானே போய் படுத்திருக்கான். அது என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன ரவளி டிகிரி படிச்ச வெட்டியா சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு மாசம் 20,000 30,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனடா கிரிக்கெட் அது இது விளையாண்டு கண்ணாடி உடைச்சு மாசம் 10,000 10,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. காலனில சீனு மட்டும் தான் விளையாடுறானா? மத்தவங்க எல்லாம் விளையாடலையா? நீ ஒண்ணு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். காலையில எல்லாருக்கும் லேட் இருந்த சீனு பையன் தானே, கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான். ஆபீஸுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு உதவியா இருக்கும், பிசினஸ் டெவலப் ஆகும். நானும் எத்தனை வருஷம் அவன் இவனு மத்தவன் நம்பி இருக்கிறது சொல்லு. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாம்பார் எங்க காணும்? அது சீனுவுக்கு பிடிச்சிருந்ததால. சீனு மொத்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிட்டானா? வெறும் சாம்பார் மட்டும் தானா இல்ல மத்த எல்லாத்தையுமா? நீ மட்டும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வை. ஆனா அவன் மட்டும் நம்ம இஷ்டப்படி இருக்க மாட்டான். இப்ப உங்க கோவம் சாம்பார் மேலயா இல்ல சீனு மேலயா? பாத்தியா, ஏன் சத்தத்தை விட அவன் சத்தம் தான் பெருசா இருக்கு. பாரு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கானு. மிச்சம் எதா இருந்தா வையே. இந்தியா, நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லைன்னா கனவுலயாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் சரி, உங்களை மாதிரி பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி எங்க இருந்து கிடைக்காது. நான் அதை கல்யாணம் பண்ணா நாய் மாதிரி காவல் காக்கணும். அதே பாய் ஃப்ரெண்டா இருந்தா 10ஓட 11 இருந்திருப்பேன். ஆமா, நம்ம ஓடுறோமா நடக்கிறோமா? இதையும் ஓடிக்கிட்டு இருக்கு, கால்கள் நடந்துகிட்டு एक बार पीछे देखो, மண்டி போட்டுக்கிட்டு வராங்க. 9 மாச குழந்தையா? இல்ல 90 வயசு கிழடு. அட, எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஏன் முன்னாடி ஃபாலோ பண்றீங்க? நான் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது வித்தியாசமா செய்வேன். அப்படி பின்னாடி என்ன இருக்கு? நிஜமாவே நீங்க இப்படிதான் டிஃபரெண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 பாய் தாத்தா. அடியே வாடி சீக்கிரம் வாடி, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. இதான் ஆமா, பையனுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வாங்க 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 வாங்க. हमको साइड दिया रे हमें तो काउरी வலது கால எடுத்து வச்சு வாங்க. அதான் என்னமா இது, அடி எடுத்து வச்சு வாங்க, இப்படி ஜம்ப் பண்ணி வரையா? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துரும். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயனா. அவரை நான் பார்த்ததே இல்லையா? இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி செத்து போச்சு. அப்படியா? மாமா, நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. ஏன்னா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும், நான் சத்த நானே பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவோ எவ்வளவு பாருங்க பேசிக்கிறீங்களே. எனக்கு உடனே மரணம் ஏற்பாடு பண்ணுங்க. அடே மழையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவை பத்தியே வேணாப்பா. மாமா, முதலிரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான். ஐயோ, எனக்கு விளக்க சொல்லுத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க, வாங்க 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 சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குடிக்கிற.
கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நார்மலா விளையாடுற ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா, இது யாரு? அவரே நம்ம வீட்டுல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி இந்த பாரு, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துல உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பசங்க தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க குப்புற மல்லாக்க குப்புற இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துல எவ்வளவு கூடுதல் படுத்த பத்து வாங்கி வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கி கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவசரம் பத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க, பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே! சரி, அது. தாத்தா, அண்டே உனக்கு. என்னடா செல்லம்? எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏமா போறீங்க? ஏன்டா இப்படி அல்பமா அலையற? அத்தையம்மா, எதுக்கு இப்ப அவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதைப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை முன்னாடி அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை பின்னாடி அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை பேசினா ஏண்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையில கல்யாணம் அன்னைக்கு என்ன ஏண்டி ஒருத்தர் இருக்கிற? உள்ளவா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாமா, என்ன காப்பாத்துமா? ஆஹா, என் வாழ்நாளே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கெட்டதை பார்த்துட்டாலும் பெத்த பாவத்துக்கு அவன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆகும். வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி நடப்பாரா? அதுலயும் அவன் ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருக்கா? நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே. ஐயோ, ஏய் கபடி 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 கபடி. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? வணக்கங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ ஹலோ. புதுசா யாரோ காலனிக்கு வராங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நாங்க தாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல பெரியவங்களும் வந்திருக்காங்க? நானும் என் தங்கச்சி வந்திருக்கோம். ஆஹா. பாட்டி அப்புறமா வருவாங்க. அவங்க எங்க? ஒரு நிமிஷம், இதோ கூப்பிடுறேன். அனு, இவங்கதான் நம்ம நெய்பர். இது ஆலம். வணக்கம்மா. இங்க சாமான்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு கூலி யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. அதோ சீனுவா அவன் கேங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சீனுனா யார் இந்த சீனு? சீனுவா இந்த காலனிலே வேலை வெட்டி இல்லாம தன்னை ஹீரோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆஹா. அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. Okay, sir. Bye, Bye. bye. முதல்ல கீழே இறங்குங்க. வீரல வச்சிருந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுல, அதுல இந்தியா தோத்துரும்னு சீனு கிட்ட 500 ரூபாய் பந்தயம் கட்டினேன். மீதி 500 ரூபாய் என்ன பண்ணி தொலைச்சிங்க? சொல்லி தொலைங்களேன். ஏன் உயிரை வாங்குறீங்க? என்ன சொல்லுங்க. ஏன் ஆண்டியை டார்ச்சர் பண்றீங்க? இன்னைக்கு காலையில டிவில வந்து ஹைலைட் மீடி அந்த சீனு பையன் 500 ரூபாய் பெட் கட்ட வச்சுட்டான். என்ன அனாவசியமா திட்டாத சாந்தா. நானும் தான் இந்த சீனுங்கிறவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான் போல இருக்கே. கொடுத்துறேன். என்ன 1000 ரூபாய் பெரிய விஷயமா? கோச்சிக்காத சாந்தா.